வணக்கம் இடம்பலம் நேயர்களே. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க வசிப்பாங்க. அவங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தவங்க வசிப்பாங்க. அதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கவர் எனக்கு மேலே எனக்கு வந்து உட்காந்து அடக்குமுறை பண்ண பார்க்குறியா அப்படின்னு கேட்டால் அதில் ஒரு லாஜிக் இருக்குமா சொல்லுங்கள்? ஒருத்தர் நடுவில் நின்றுருக்காருன்னா போகிறப்போ தாண்டி போகும்போது கொஞ்சம் தள்ளி நின்னுன்னு சொன்னாங்க, என்னையே தள்ளி வச்சு பார்க்குறியா அப்படின்னு சொன்னால் எப்படி? ஸோ கால் மேலே கால் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வேணாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஏன் நான் கால் மேலே கால் போடக்கூடாது, இல்லைங்க ஏன் கால் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கோச்சிக்கிட்டா எப்படி? இப்போ கடைசியாக இன்னொரு உதாரணம், முதல்வர் விஜய் அவர்கள் பச்சை இங்குள்ள பேனாவை பயன்படுத்துறாரு அப்படிங்கிறதுக்காக நீளத்தை வெறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் எந்த அளவுக்கு நியாயம்? செஸ்ஸில் வெள்ளைக்காயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் என்ன ஒரு லாஜிக் இருக்கு? இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பார்வை இருக்கக்கூடிய சில நபர்கள் ஒரு இருக்கு. காலத்துல ஒருத்தர் பேசியிருந்தார் தெரியுமா, தடியா தோசை இருந்தா அவங்க வந்து அவர் திராவிட தோசை ஆமா திராவிட மதிமாறன். தோசை. ஆமா, மதிமாறன். இதுல என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் டாக்டர் ரஞ்சித் அவர்கள் பேசுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலித் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், தொடர் வன்னியரசு தான் கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாம ஒரு விஷயத்தை வந்து இட்டுன்னு வந்து விட்டார். இப்போ நடுவில் இட்டுன்னு வந்து விட்டதுனால இட்டுன்னு போய் விட இல்லை, இது புசியானந்த் ரெஃபரன்ஸ் நடுவில் சொல்றேன். இட்டுன்னு வந்து விட்டதுனால இட்டுன்னு போய் விட வேண்டியது இருக்கு. என்னன்னா அந்த நலத்துறை திராவிடர் நலத்துறை உடைய அமைச்சர் சமூக நீதித்துறையை மாற்றிருக்காங்க. சமூக நீதித்துறையை இப்போ மாற்றிருக்காங்க. அந்த துறையுடைய அமைச்சர் வன்னியரசுன்றதுனால இது குறித்து அதிகமாக அவர் பேசுவார். சரியா? மற்ற அமைச்சர்கள் அனைத்து துறைகளுக்கும் அனைத்து மக்களுக்குமான அமைச்சர் தான். வன்னியரசும் அனைத்து துறைக்குமான அமைச்சர் தான், அனைத்து மக்களுக்குமான அமைச்சர் தான். இருந்தாலும் அவர் அந்த துறைக்கு அப்படின்றதுனால அவர் அதிகம் அதை பற்றி பேசுவார், பேசணும். சரியா? மற்றவர்கள் அதை பேசணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குற எனக்கு புரியல. ஒரு கான்டெக்ட் நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். என்ன நடந்துச்சு, என்ன பின்னணியில் பேசிட்டு இருக்கோம், அதை பற்றி மட்டும் சொல்லி அவங்க வந்து அதுவும் பெரிய விஷயம். என்னன்னா கான்டெக்ட்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம்தான் அங்கே பேசப்பட்டது. ஏன்னா இவங்க கூடிய எதுக்கு ஒரு மேடை போட்டாங்க. இவங்க எதுக்கு கூடினாங்க? நீலம் பண்பாட்டு மையம். ஆமாம், நீலம் பண்பாட்டு மையம் வந்து நீட் எதிர்ப்பு, நீட்டை தடை செய்ய வேண்டும், பேன் நீட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போடுறாங்க. இதுக்கு கூப்பிடுறதுலாம் செட் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் திமுகவோட செட் ப்ராப்பர்ட்டி. யார்? அமீர், சத்யராஜ், அப்புறம் தேவதர்ஷினி, அப்புறம் இவங்க அவங்க பேர் என்ன, ரேவதி வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறை. இந்த மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறாங்க. அறிவு அப்படின்னு திருக்குறள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் பேசுகிற இடத்துல ரஞ்சித் இதை பேசுகிறார், எடுத்து மைக்கை எடுத்து பேசுகிறார். இந்த மாதிரி வந்து நான் வந்து தலித்தாக இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கிறார்கள் என்று பொருள்பட அவர் பேசுகிறார். அவர் பேசக்கூடிய விஷயங்களில் நியாயம் இல்லாமல் இல்லை. அகெயின் அதை நம்ம மார்க் பண்ணல, எதுவும் சொல்ல. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மை. இந்த சமுதாயத்தில் தலித் சமுதாயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த பொழுதிலும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. சரியா? அவர்களுக்கு எதிரான வன்கொடுமை என்பது அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நீ கடந்து போக முடியாது. இன்னும் சொல்லணுன்னாக்க கடந்த ஆட்சியில் அது அதிகரிச்சுது, இந்த ஆட்சியிலையும் அது குறைந்தபாடு இல்லை. அதனால் 60 நாட்கள் தான் ஆயிருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து கூடுதல் அவகாசம் இந்த ஆட்சிக்கு நம்ம தரப்போகிறோம், இதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு அப்படின்றது தான் நம்ம கடந்து போகிறோம். அது அதே சமயத்தில் நீங்கள் ராஜ்மோகன் அவர் தலித் என்பதே எனக்கு தெரியாது. என்ன குரல் கொடுத்தாருன்னா, குரல் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் இருக்கும் குரல் கொடுக்கறதுக்கு. சரியா? சில பேர் வந்து மேடையில் வந்து ஒரு மேளத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுதான் கான குரல், தலித் மக்களுக்கான குரல்னு நினைக்கலாம். சில பேர் அதை சைலண்ட்டாக பண்ணிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். எல்லாரும் ஒரே விதமாக தான் பண்ணணும். இப்போ ரஞ்சித் வந்து அதே விதமாக தான் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அவருடைய எண்ண ஓட்டம் தான் எல்லாரும் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி வாய்ப்பு கிடையாது. நீ நினைக்கலாம், அப்படி சாத்தியம் கிடையாது, யதார்த்தம். சரியா? அப்போ ராஜ்மோகன் என்பவர் தன்னை தலித்தாக அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்றதை இவர் வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறார். அப்படின்னா அவர் தலித்தாக அடையாளப்படுத்தி கொள்ளாததற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று என்னென்னா அவர் தயங்கி இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் அதாவது அரசியலுக்கு முழு நேர அரசியலுக்கு வரதுக்கு முன்னால் ராஜ்மோகன் மீடியாவில் இருந்தார். மீடியாவில் ஒரு தலித் என்பதனால் தான் ஒதுக்கப்படுவாரோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கலாம். இது ராஜ்மோகனோட பிரச்சனை கிடையாது. இல்லைங்க, நான் எனக்கு ஒரு டவுட்டு, எந்த துறையாக இருந்தாலும் நான் ஒரு தலித் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிசர்வேஷன் முறையில் வரோம்னா அங்கே வந்து இன்டெரக்டாக தெரிவிச்சுட்டு தான் வரும். நான் ஒரு தலித்ன்ற எந்த துறையாக இருந்தாலும் நான் சொல்லணுமா என்ன? அதான் சொல்கிறேன். இல்லை, அவர் தயங்கியதுக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தயங்கினாரா அப்படின்றது கேள்வி.
தயங்கினார் அப்படின்னா அது அவருடைய பிரச்சனை கிடையாது, சமூகத்தின் பிரச்சனை. சரியா? 2 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு மீடியால ஒண்ணு வந்து இருக்கறனால அவர் மீடியாலேயே 2 காரணங்களுக்காக அவர் அடையாளப்படுத்திக்காம இருக்கலாம். என்னன்னா, அவர் வந்து மீடியால தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் மறுக்கப்படலாம்னு நினைச்சிருக்கலாம். அப்படி அப்படி அது ஒரு காரணமா இருந்ததுன்னா, அது ராஜ்மோகனோட பிரச்சனை கிடையாது, சமூகத்தின் பிரச்சனை. ஆனால் தன்னை ஒரு சாதி வட்டத்துக்குள் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று அவர் நினைத்திருந்தால், அது நம்ம பிரச்சனை கிடையாது. அது ராஜ்மோகனுடைய விருப்பம். அவர் உரிமை. அவருடைய உரிமை, விருப்பம். சரியா? ஸோ இது 2த்துக்குள்ளேயும் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க அவர் வந்து குரல் கொடுக்கணும்ன்ட்டு. நீ எதிர்பார்க்குற மாதிரி அவர் கொடுக்கணும்னு நீ சட்டம் போட முடியாது. அவர் எவ்வளவோ செஞ்சிருக்கலாம் சமுதாயத்திற்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ உன்னுடைய வழிதான் சரியான வழி அப்படின்னு நீ நினைக்கலாம். எல்லாரும் நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஃபூலிஷ் தாட் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து தலித் மக்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னா, அமீர் தன்னை வந்து ஒரு அகமுடையார் முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர். ஓ அப்படியா? தேவர் சமூகத்தை சார்ந்தவர். சரியா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அப்போ உன்னுடைய படங்கள்லையும் அது அப்பட்டமாக வெளிப்படுது. இன்க்ளூடிங் பருத்தி வீரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த இதை எடுத்து பார்த்தாங்கன்னு தெரியும். சரியா? ஒரு சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அந்த சமூகத்தை அடையாளப்படுத்தலைனாலும் அது தெரியும் அப்பட்டமாக. அப்படி இருக்கும் பொழுது இவங்கள் சத்யராஜ் எடுத்துக்கோங்க. அவர் நடித்த படங்கள்லாம் என்னென்ன மாதிரியான படங்கள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சும்மா ஈவேராவாக நடிச்சிட்டாரு ஒரு படத்தில் அப்படின்றதுக்காக இவர் சமூக நீதி போராளின்னு நம்ம சொல்லிட்டு போகிறது இல்லை. சரியா? தெர் ஆர் சோ மெனி ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்குள்ளே நான் டீப்பாக டெவலப் பண்ண விரும்பலை. பட் வி நோ இட்ஸ் எ ஹிப்போக்ரிட். சரியா? இந்த மாதிரி நபர்களை நிறுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய தலித்துக்கான மக்களுக்கான குரலாக இவர்கள் இருக்க போகிறார்கள் அல்லது இவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க போகிறார்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முட்டாள்தனமாக நடந்துக்கிறீங்க. அப்புறம் இந்த வெற்றிமாறன் இவெல்லாம் என்ன, இவனுக்கு என்ன தெரியும்? அங்கே வந்து பேசுகிறான், அந்த மேடையில் பேசுகிறான். நீட்டுக்கு எதிராக போன ஒரு மேடையில் பேச கூப்பிட்றாங்க. இப்போ என்னையே ஒரு சப்ஜெக்ட் பேச கூப்பிட்றாங்கன்னு நான் வெற்றிமாறன் அளவுக்கு புகழடையாத ஆளாக இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னை ஒரு இடத்துல பேச கூப்பிட்றாங்கன்னா ஐ ப்ரிப்பேர் மைசெல்ஃப். அது நீட்டுக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், எதிராகவும் இருக்கலாம். பட் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் இல்லையா? நீ ப்ரிப்பேர் பண்ணி தானே போகணும் அந்த மேடைக்கு. எதுவுமே இல்லாமல் அங்கே போய் நின்றுக்கிட்டு நீட்டு வந்து மாணவர்களை ஒடுக்குகிறது. எப்படி ஒடுக்குகிறது? எதன் அடிப்படையில் ஒடுக்குகிறது சொல்லணும் இல்லை? என்னுடைய நண்பருடைய குழந்தை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து +2ல் பாஸ் பண்ணாலும் அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு வாதமா? என் எழுத்து வீட்டில் எப்படி நடந்தது, என் பக்கத்து வீட்டில் எப்படி நடந்தது, இது ஒரு வாதமா? இது திண்ணையில் உட்காந்து வெட்டி பேச்சு பேசுகிறவங்க வந்து பேசுகிற வம்பு. இது வாதம் கிடையாது. வீட்டிலால என்ன பிரச்சனை? எந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எப்படி ஏற்பட்டிருக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடு, ஆதாரங்களை அடுக்கு. ஆதாரங்கள் என்பது என்னுடைய நண்பர், அவருடைய மகன், என்னுடைய நண்பர், அவருடைய மகள், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய மகள், என்னுடைய ஒன்று விட்ட அக்காவுடைய சொந்தம், இப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது. சரியா? இதை பேசுறதுக்கு எதுக்கு நீ வர? இப்போ இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு 2 திரைப்படம் எடுத்துட்டாங்கன்னா, ஒரு 2 திரைப்படமோ 3 திரைப்படமோ எடுத்துட்டாங்க, அதில் 2 ஓடிடுச்சுன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அப்படின்னு இவங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. இது எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா, இப்போ நான் சொல்கிற ஒரு 15-20 வருஷமாக தான் வாய்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுக்குறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுக்கும் பொழுதே கூட தன்னை தாழ்த்தி மற்றவங்களை உயர்த்தி தான் அவர் கொடுத்துருப்பார் வாய்ஸ். எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி அவர் பேசியிருக்க மாட்டார். அப்படியே அவர் பேசினாலும் இட் வாஸ் கரெக்டட். சரியா? அப்படி இருக்கும் பொழுது ஏதோ 2 படம் ஒன்று எடுத்துட வேண்டியது, ஒரு 4-5 படம் எடுத்துகிட்டு அங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி சமூக நீதி, ஈவேரா, பகுத்தறிவு, சனாதன எதிர்ப்பு இப்படின்லாம் பேசிட்டா நீ வந்து பெரிய அறிவாளி அப்படின்ற ஒரு 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 அது அறிவு சார்ந்த சமூகம் அப்படின்னு இவங்களா ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இதே செட் ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துலையும். இவங்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டை கடந்து போயிட்டாங்க. திமுக இதை புரிஞ்சுக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. தலித் மக்களுக்கான நான் இப்போவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நீங்கள் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இடதுசாரியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இந்துத்துவா பேசுகிறவங்களா இருக்கட்டும், பாஜக இந்துத்துவா பேசுகிறாங்கன்னா பாஜகவை எடுத்துக்கோங்க இருக்கட்டும், தமிழ் தேசியம்னு பேசுகிறவங்களா இருக்கட்டும், திராவிடம்னு பேசுகிறவங்களா இருக்கட்டும், இவங்க யாரும் தலித் மக்களுடைய வலியையும் வேதனையும் முழுமையாக புரிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது.
சரியா? இவர்களுடைய செயல்பாடையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒன்றுத்துக்குள்ளே வந்து நீங்கள்லாம் அடைஞ்சிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர தலித் மக்கள் தனித்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்று வரையில் ஒடுக்கப்படுகிறார். இந்த ஒடுக்குமுறை என்பது நீ தமிழன் அடையாளப்படுத்திக்கிட்டால் அது மறைஞ்சிரும், நீ திராவிடன்னு அடையாளப்படுத்திக்கிட்டால் இது மறைஞ்சிரும், நீ இந்தியன்னு அடையாளப்படுத்திக்கிட்டால் அது மறைஞ்சிரும், நீ இந்துன்னு அடையாளப்படுத்திக்கிட்டால் அது மறைஞ்சிரும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, இல்லை தோழர்னு சொன்னால் அது மறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சத்தியமாக கிடையாது. அது தனித்துவ கவனத்துடன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அந்த வழி ஒரு தலித்துக்கு தான் புரியும். நான் எவ்வளோ காத்தில் கத்தி பேசினாலும் எனக்கு புரிய வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஏதோ ஒரு இடத்துல ஐ கம் ஃப்ரம் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட். இல்ல அவர் அதை தாங்க சொல்றாரு. நீங்க வந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு மேலே போயிட்டீங்க. மேலே போயிட்டு நீங்க வந்து நம்ம மக்களுக்கே குரல் கொடுக்க மாட்டீங்க, அதை பத்தி பேச மாட்டீங்களே, ஏன் உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு வெக்கப்படுறீங்க? அவங்க வெக்கப்படலை. அவங்க நீ சொல்ற மாதிரி தான் அவங்க வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்காதேன்னு நான் சொல்றேன். தலித் மக்களுக்கு எத்தனையோ தலித் சகோதரர்கள் அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்க. தலித் மக்கள் தான் தலித்துகளுக்கு நல்லது செய்ய முடியும், மற்றவர்கள் நல்லது செய்ய முடியும், ஆனால் முழு புரிதலுடன் செய்ய முடியாது அப்படின்ற வாதத்தை நான் வைக்கிறேன். சரியா? எல்லாருமே தலித் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்களால் முழு புரிதலோட செய்ய முடியாது, நான் உட்பட. தலித் மக்களுடைய வலி என்பது அந்த தலித்தாக இருந்தால் தான் உனக்கு அந்த வலி புரியும். மற்றவங்களுக்கு முழுசாக புரிய வாய்ப்பு கிடையாது. 90% புரிஞ்சுக்கலாம் ரொம்ப மெனக்கெட்டா, சரியா? இல்லை 80% புரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு 30% தான் புரியும், சரியா? அவங்களுக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நீ என்ன காரணம் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே அப்ரஸ்ட் கம்யூனிட்டியாக இன்றைக்கும் இருக்கிறவங்க யாருன்னா தலித் மக்கள் தான் அதிகமாக. அண்ட் அவர்களுடைய வேதனை என்பது இவங்க யாருக்கும் புரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே எங்கே வந்து நிற்கிறாங்க, ஒரு புள்ளியில் வந்து நிற்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இடைநிலை சாதிகள் என்று இருக்கக்கூடிய சாதிகள் இந்த எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசிய இதுவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை எடுத்துக்கோங்க, இதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா கட்சிகள் எல்லாமே தாவேகா உட்பட எல்லாமே ஆக்கிப்போயிடு. யார் இந்த இடைநிலை சாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இடைநிலை சாதிகள் கிடையாது. நியாயமாக இவர்கள் நீங்கள் ஆதிக்க சாதிகள் என்று சொல்லணும். ஏன்னா இவர்கள் எல்லோருமே இங்கே ஆதிக்க மனப்பான்மையுடன் ஏற்படுகின்ற அந்த வன்கொடுமைகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க 99% இந்த சாதிகள் தான், இடைநிலை சாதிகள் தான் அதுக்கு காரணமாக இருக்காங்க. அப்படின்பொழுது இவர்களுடைய ஆக்கிரமிப்பில் இந்த எல்லா இயக்கங்களும் இருக்குது, இந்த எல்லா சிந்தனைகளும் இருக்குன்னும் பொழுது இவர்கள் எப்படி தலித் மக்களுடைய வலிகளை வேதனைகளை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்வார்கள்? முடியாது. மாற்றம் இல்லைன்னு சொல்றாரு. இது நாங்க எல்லாம் எதிர்பார்த்தோம் போட்டோம். 60 நாள் என்ன ஆயிடும்? 5 வருஷத்துல என்ன இந்த இதே மாற்றம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? நீ ஏங்க திமுகவையும் கடைசியில் அவர் வந்து விமர்சிச்சாருங்க. கடைசியில எடுத்து 60 நாள்லயே நீ விமர்சனம் பண்ணியா? அவங்களுக்கு மட்டும் ஏன் சிறப்பு சலுகை கொடுத்தீங்க? 5 ஆண்டுகள் அவர்களுக்கு, அந்த 5 ஆண்டுகள் 5வது ஆண்டு உனக்கே தெரியுது, உன்னை மீறி மக்கள் வந்து அவர்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து கும்பலில் சேர்ந்துக்கிற. நீ முதல்ல 60 நாள்லேயே நீ பேசுறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி தாவேகா ஆட்சிக்கு வந்து 60 நாட்கள் தானே இருக்குது, 60-65 நாட்கள் தானே இருக்குது. அதுக்குள்ளே நீ எப்படி அசஸ் பண்ண முடியும்? அப்படி இல்லைங்க. சேலத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி இந்த சிலையை வந்து திறக்க விடல. அதில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்காங்க, அவங்களாம் விடுவிக்கவே மாட்டுறாங்க. இது இன்னும் தலித் மக்களுக்கு இது மாதிரி அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் உருவகப்படுத்தும் பொழுது சென்சிட்டிவான சில பிரச்சனைகள் வரும், சரியா? ஏன்னா நீங்கள் வந்து சென்னையில் நீங்கள் வந்து அது மாதிரி வைக்கிறது வந்து யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இப்போ ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, சரியா? அம்பேத்கர் என்பவரை தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரை தலித் மக்களுடைய ஒரு அடையாளமாக வட்டம்ன்றத விட தலித் மக்களோட ஒரு அடையாளமாக மட்டுமே கொண்டு போய் சேர்க்கிறாங்க, சரியா? இப்போ நாளைக்கு என்ன நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அந்த அம்பேத்கர்ன்ற அடையாளத்தை வச்சு கொண்டு தான் அவங்க போகிறாங்க. அப்படின்னும் பொழுது என்ன ஆகிடுது? அந்த அடையாளம் தான் நிற்குது. ஓ, அம்பேத்கர் டிஷர்ட் போட்டிருக்கியா, அப்போ நீ தலித் தான், இப்படின்ற ஒரு இடத்துக்கு அது வந்துருச்சு, சரியா? அப்போ இருக்கும்பொழுது அந்த அடையாளத்தை தான் தாக்குகிறார்கள் தவிர அம்பேத்கரை அவமானப்படுத்த வேண்டும் என்பது அவர்களோட நோக்கம் கிடையாது. இந்த அடையாளம் எந்த அடையாளத்தை குறிக்கிறது என்றால் இவர்களுடைய, அதாவது தலித் மக்களுடைய அடையாளத்தை குறிப்பது போல அவங்க உருவகப்படுத்திக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை வந்து இருக்கக்கூடாது நியாயமாக. ஏன்னா இங்கே எத்தனையோ சாதி தலைவராக நான் அம்பேத்கரை பார்க்கல, ஆனால் அவரை
ஒரு சாதி தலைவராகவும் கட்டமைத்து கொண்டார். அது அவசியமும் கூட. அது நம்ம தனியாக வச்சுருக்கோம், தனி டிஸ்கஷன். பட் பல சாதி தலைவர்களுடைய சிலைகள் இருப்பதை நம்ம யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னும் பொழுது அம்பேத்கர் சிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது இந்த ஊர் மக்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்க. இந்த பிரச்சனையை அரசாங்கம் தீர்த்து வைக்கணும். இது அரசாங்கத்துடைய கடமை. அந்த கடமையை நீ வலியுறுத்தலாம். ஆனால் ஒரு சிலைக்காக இவ்வளவு பொங்கி எழக்கூடிய நீங்கள், அல்லது ஒரு சிலைக்காக ஏன் எழலை பொங்கி எழலைன்னு கேட்கக்கூடிய நீங்கள், உயிருள்ள தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் கொலை செய்யப்படும் பொழுது, என்ன அவர்கள் வந்து மிக மோசமாக நடத்தப்பட்ட பொழுது, ஒரு மலம் கலந்த குடிநீரை குடிக்க வைக்க அந்த மாதிரியான ஒரு அவலம் நடந்த பொழுதும் நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் வாய் மூடிட்டீங்க? கவினுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கல்ல, கவின் உடைய இதுக்கு மரணத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க, நியாயம் குரல் கொடுக்கணும். அதுபோல் நடந்த தொடர் தாக்குதல்கள், தலித் மக்களுக்கு எதிராக நடந்த தொடர் தாக்குதல்கள் ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? இல்லை, ரஞ்சித் எப்பெல்லாம் முடியுமோ அதுக்கான குரல் கொடுத்துட்டு தான். எப்பெல்லாம் முடிஞ்சது உங்களால்? அதான் என்னோட கேள்வி. எப்பெல்லாம் முடியுமோன்னு நீங்களே, எப்பெல்லாம் முடிஞ்சது உங்களால்? கடந்த 5 ஆண்டுகளில் எப்பெல்லாம் முடிஞ்சிருக்கு? கடந்து போகிறீங்க. 6 ஆண்டுகளில் நடந்த ஒரு 6 ஆண்டுகளாக நாங்கள் பிரச்சனைகளை சந்தித்தோன்னு ஒரு வார்த்தையில் நீ கடந்து போகிற. அது எப்படி ஒரு வரியில் நீ கடந்து போகிற? 6 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சி தானே. அது நடந்ததெல்லாம் நீ பட்டியலிடணும்ல. இந்த 60 நாளில் நீ ஒரு சிலைக்கான பிரச்சனையை நீ பெரிய பிரச்சனையாக நீ கொண்டு வருவேன்னா இந்த 6 ஆண்டுகள் என்ன நடந்தது அப்படி நீ சொல். உன்னுடைய வார்த்தை இப்படி 6 ஆண்டுகள்னு ஒரு வரியில் அப்படி கடந்து போறீங்க. எப்படி ஒரு வரியில் கடந்து போக முடியும்? 5 ஆண்டுகள் அதிகப்படியான இந்த கொடூரங்கள் தலித் மக்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். வரலாற்றிலேயே அதிகமாக நடந்திருக்கிறது. ஏன் நீ பேசலை? நீ தானே பேசணும். ஏன் பேசலை? ஏன்னா திமுகவுக்கும் உனக்கும் இருந்த இணக்கமான போக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ சேலம் மாதிரி இடங்கள்ல வந்து கால் மேலே கால் போட்டு அம்பேத்கரோட சிலை வைக்கவே கூடாது, அதான் சமூகத்தில் வந்து ஒரு காம்னஸ் வச்சிருக்கோம். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிலை வைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்குன்னா அரசாங்கம் போய் அதை சரி செய்யணும். அரசாங்கம் இறங்கி அதை சரி செய்யணும். சரி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ தானே அந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. அது கண்டிப்பாக சரி செய்வாங்கன்னு வந்திருக்கு. பட் என்ன இங்கேன்னா, நீங்கள் இந்த உருவகங்கள் பல்வேறு கோணங்களில் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணத்திற்கு இப்போ தேவர் திருமகனார் இருக்காங்க. நீங்கள் தேவர் திருமகனோட சிலையை கொண்டு போய் நான் வாளோட போய் நான் வைப்பேன், அவர் வாழை பிடிச்சிட்டு இருக்காங்க மாதிரி நான் வைப்பேன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் பிரச்சனை வரும். அவர் ஒரு நேஷ்னல் லீடர் தான். முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு நேஷ்னல் லீடர். பட் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா பிரச்சனை வரும். தேவையில்லாமல் ஒரு சமூக அமைதியை கெடுக்கிற மாதிரி விஷயம். அது அப்போ என்ன? அது ப்ரொவோகேஷன். சரியா? கால் மேலே கால் போட்டு வர்றதுன்றது சுப்பீரியாரிட்டி கிடையாதுங்க. கம்ஃபர்ட். இட்ஸ் ஒன்லி அபவுட் அவர் ஓன் பாடி லாங்குவேஜ் தான். சுப்பீரியாரிட்டி நம்ம தவறாக, நம்ம ஊரில் அது தவறாக புரிந்து கொள்ளப்படி நம்ம ஊர் கலாச்சாரத்தின்படி கால் மேலே கால், பெரியவங்க வராங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காராத அப்படின்ற ஒரு இது இருக்குது. நீங்கள் நார்த்துலலாம் போய் பாருங்களேன், எல்லாம் கால் மேலே கால் போட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் மீட் பண்ண வருவாங்க பாருங்கள். சாதாரண ஆளுங்கள்லாம் வரும்போதே அவங்க மோடி பிரதமர் தான், அவர் கால் மேலே கால் போட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கால் மேலே கால் போடுவது, கால் மேலே கால் போடுவேண்டா, அப்படி தாண்டா நான் உட்கார வேண்டா இப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் இங்கே அதெல்லாம் வந்து ஒரு கெத்தாக அது பார்க்கப்பட்டது. அதனால் நானும் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அசர்ட் பண்ண நினைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டு வந்தால் என்ன? அம்பேத்கர் மட்டும் இல்லை, யாருமே கால் மேலே கால் போட்டு வந்தால் என்ன? அது ஒன்றும் மரியாதை குறைவெல்லாம் கிடையாது, அது எத்தும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஆனால் இங்கே அப்படி புரிதல் அப்படி இருக்குது. நம்ம மக்களுடைய கலாச்சாரம் அந்த மாதிரி ஊறி போய் இருக்குது. அப்போ இதை மாற்றணும்னா நீங்கள் ஓவர் நைட் மாற்ற முடியாது. அது கேட்ரிங் பண்ணுறவங்க, டிடிஆரும் கோட் சூட் போடுறாரு, பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களும் கோட் சூட் போடுறாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் வேறுபடுது. இட் டஸ் நாட் மீன் ஒரு காலத்தில் அது இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறது 1940களில் 30களில் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை அவர்கள்லாம் ஒரு கிரேடில் இருந்தாங்க. அவங்களுக்கு நிகராக நானும் இருக்கேன்னா நான் கோட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது இருந்திருக்கலாம். அது ஒரு இப்போ பிராமணர்கள் அதை அணிய ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க அணிய ஆரம்பித்த உடனே அது வந்து உயர் சாதிக்கானது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த இடைநிலை சாதிகள் இருந்தவங்களாம் அவங்கெல்லாம் போட்டு
மாட்டிட்டு அது அது அப்போ அவங்களுக்கானது மட்டும் அப்படி இருந்துக்கலாம். அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து எப்பவுமே வந்து அவங்க துண்டை கூட மேலே போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அடக்குமுறையில இருந்துச்சு. அடக்குமுறையில் இருந்ததுனால அதை மாற்றுவதற்கு அந்த காலகட்டங்களில் அம்பேத்கருக்கு அது ஒரு அடையாளமாக அடையாளம். தேவைப்பட்டிருக்கலாம். அதுக்காக தான் அவர் பண்ணாரான்றது நமக்கு தெரியாது. பட் மேபி அவரை கூட சொல்லியிருக்கலாம், அதுக்காக தான் நான் வந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அதுக்கான தேவை என்ன? ஸோ ஏன் அடிக்கிற வெயில கோட்டை மாட்டிட்டு போய் நின்னுனாக்க என்ன பார்ப்பாங்க? யாரை பத்தி முதலமைச்சரே கோட்டை மாட்டிட்டு நிற்கிறாரு. என்ன ஆனால் அவர் ஏசியில் இருப்பார் எப்பவுமே, அதனால அது பிரச்சனை கிடையாது. இல்லைன்னு வைங்களேன், இப்போ விஜய் கோட்டை மாட்டிட்டு வந்து நின்னாருன்னு இங்கே அடிக்கிற வெயில சிரிப்பாங்க எல்லாரும். அது யாரும் எத்துன்னு பார்க்க மாட்டாங்க, சிரிப்பாங்க. சரியா? அதனால அதை எதுக்கு இப்போ அதுதான் சொல்கிறேன். இதோடைய இதோடைய மக்களுக்கான புரிதல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அது அது வந்து ஊர் பக்கம் வந்து இன்னும் குறைச்சலாக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த புரிதலை நம்ம தான் ஏற்படுத்தணும். ரைட்டு. அந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய அடையாளமாக பார்க்குறாங்க. அந்த அடையாளமாக பார்க்கும்போது அந்த கால் மேலே கால் போட்டிருக்கா மாதிரி அப்படின்றது வைக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. அவங்களுடைய உரிமைக்கான அடையாளமாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்கிற பொழுது அது நமக்கு எதிராகவோ இல்லை நம்ம சிறுமைப்படுத்துவதாகவோ நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்ற எண்ண ஓட்டத்தை நாம தான் புரிய வைக்கணும். சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த தாவேக அரசாங்கத்துக்கு ரஞ்சித் போன்றவர்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீ யார் நேரம் கொடுக்குறதுக்கு? மக்கள் 5 வருஷத்துக்கு போட்டு குறை வச்சுட்டாங்க. நீ யார் நேரம் கொடுக்குறது? விமர்சனம் பண்ணுறது. விமர்சனம் நீ இப்போ பண்ணாலும் அதான் சொல்கிறேன், நீ இப்போ பண்ணாலும் எடுபடுமா எடுபடாதான். இப்போ நானே சொல்கிறேன், அவகாசம் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த அரசாங்கத்துக்குன்னா நான் யார் அவகாசம் கொடுக்குறதுக்கு? இப்போ நான் அந்த விமர்சனத்தை வச்சேன்னா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. புரியுது. ஏன்னா அவங்களும் வந்து அவங்களும் ஓரளவுக்கு இதை எடை போட்டுட்டு தானே இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இப்போ தானே வந்திருக்காப்புல, ஏன் இவங்க இதுக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாங்க, இப்படி தான் பேசுவாங்க. அப்போ எதுக்குமே ஒரு அவகாசம் கொடுத்துட்டு எப்போ நீங்கள் உண்மையிலேயே பிரச்சனை கைமீறி போகுது இல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ பேசலாம். எடுத்த உடனே அதாவது 75 ஆண்டுகள் சமூக நீதிக்கான கட்சின்னு சொன்னவனும் எதுவுமே பிடுங்கலை. அவன் 5 வருஷம் பிடுங்காத போது வேடிக்கை பார்ப்பியான். இவங்க 60 நாளில் வந்து எல்லாத்தையும் மாற்றிடணும்னு நீ எதிர்பார்ப்பியான். இது என்ன இது? சரி, இந்த கேள்வியுடன் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ரஞ்சித் வந்து பேசினது சரியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் அவர்களோட கருத்து சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. நன்றி.